பாக்கியாவை பழிவாங்க நினைச்சு சிக்கல்ல சிக்கிக்கிட்ட கோபி ராமமூர்த்தி இப்படி சொல்லிட்டாரு, கண்டிப்பா இது செம்ம சீன் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கோபியோட ஈஸ்வரியும் வீட்டை விட்டு போகும்போது பாக்கியா தடுக்காததுனால ஈஸ்வரி கோவிச்சுக்கிட்டு போக ராமமூர்த்தி எதிர்பாராத ஒரு பதிலை சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வாங்க இந்த மாதிரியா கூப்பிட, அதுக்கு ராமமூர்த்தியும் நானும் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும் இந்த மாதிரியா, உன் பிள்ளை இவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலை பண்ணியிருக்கான், அது தெரிஞ்சும் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க இந்த மாதிரியா திட்ட, அதுக்கு ஈஸ்வரி மற்றவங்க தான் அவங்க மேலே கோவப்படுறாங்கன்னா நீங்களுமா, அவன் நம்ம பெத்த பையன் இந்த மாதிரியா சொல்ல ராமமூர்த்தி மறுபடியும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா ராமமூர்த்தி ஈஸ்வரி கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா அவன் கூடவே கிளம்பி போயிருன்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி நீங்கள் என்ன சொல்கிறது, நான் அவன் கூட தான் போகிறேன் இந்த மாதிரியா சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. அதுக்கு ராமமூர்த்தியும் தாராளமாக போ, நீ அங்கே போய் அனுபவிச்சாதான் உனக்கு இந்த வீட்டோட அருமை பாக்கியாவோட அருமை எல்லாமே புரியும் இந்த மாதிரியா பதிலடி கொடுக்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி நீங்கள் எப்படா என்னை இங்கேருந்து அனுப்பலான்னு தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியா கேட்க, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதுக்கு மற்றவங்களை குறை சொல்லாத இந்த மாதிரியா திட்டுறாரு. அடுத்ததா கோபி ராதிகாவோட பெட்டியோட கீழே வர நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம், எல்லாரும் சந்தோஷமா இருங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட செழியன் பாட்டி உள்ளே இருக்காங்க, நீங்கள் போங்க நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரியா சொல்கிறாரு. கோபி மறுபடியும் அம்மாவை சத்தமாக கூப்பிட அதுக்கு எழில் இப்போ புரிஞ்சு போச்சு, இப்போ பாட்டி வந்து என் புள்ள கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதானே உங்கள் பிளானு இந்த மாதிரியா பேச கொஞ்சம் அமைதியாயிருடா இந்த மாதிரியா கோபி எழில திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி பெட்டியோட வெளியே வர அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது என்ன பாட்டி டேடியோட பெட்டியா இந்த மாதிரியா இது என்ன பாட்டி டேடியோட பெட்டியா இந்த மாதிரியா கேட்க கோபி அது டேடியோட பெட்டி இல்லைடா பாட்டியோட பெட்டி இந்த மாதிரியா, அவங்க ஏன் கூட தான் வராங்க இந்த மாதிரியா சொல்ல எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அடுத்ததாக கோபி எங்கள் அம்மா யார் கூட இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், என் கூட வந்துருங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவங்க என் மேலே இருக்கிற பாசத்தால் வரேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரியா சொல்லி கோபி ஈஸ்வரியோட கிளம்ப ராமமூர்த்தி அவள் போகட்டும் அமைதியாக இருங்க இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாக்கியா அங்கே வர இனியா பாட்டியும் வீட்டை விட்டு போகிறாங்க இந்த மாதிரியா சொல்ல பாக்கியா ஷாக் ஆகுறாங்க. அப்போ கோபி அத்தை என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு நீ கெஞ்ச எங்கள் அம்மா என் கூட வரப்போகிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாக்கியா எதுவுமே பேசாமல் வழி விட்டு நிற்க ஈஸ்வரியும் கோபியும் பயங்கரமாக ஒரு பல்பு வாங்குறாங்க. அடுத்து வாசலில் நின்னபடியே ஈஸ்வரி என்னோட பிள்ளையை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது பாக்கியா இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பாக்கியா நான் எதுவுமே சொல்லலையே அத்தை இந்த மாதிரியா பதிலடி கொடுக்க, அப்போ நான் எப்போ வெளியே போவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியா இந்த மாதிரியா ஈஸ்வரி கேட்க ராமமூர்த்தி நீ ஒரு முடிவெடுத்துட்டு பாக்கியாவை பேசாத இந்த மாதிரியா திட்டிட்டு போக சொல்கிறாரு. அடுத்ததா ராதிகா வீட்டுக்கு ராதிகா வந்ததும் அவங்களுடைய அம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க மாப்பிள்ளை வரலையா இந்த மாதிரியா கேட்க பின்னாடியே கோபி 2 பெட்டியோட வர கோபியை பார்த்ததும் மயு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கமலாவும் ஈஸ்வரியும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க முறைச்சிக்கிறாங்க. இதோட இன்னும் எபிசோட் முடியுது. ஸோ கண்டிப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இனி ராதிகாவோட வீட்டில் ஈஸ்வரி அனுபவிக்கிற டார்ச்சர் அண்ட் இந்த மாதிரியான மனஸ்தாபங்களோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.